இப்போ வந்து கள்ளக்குறிச்சியில ரொம்ப ரொம்ப பிரேக்கிங் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளசாராயம் குடிச்சு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த சம்பவம் வந்து உங்க குடும்பத்துல நடந்தா எப்படி இருக்கும்? மக்களுக்கு என்ன தெரிவிக்க? இது கேட்கறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இது ஒரு 1988 என்னுடைய தந்தை, என்னுடைய தகப்பனார் இறந்துட்டார். அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பாரமாக இருக்கு. மன அழுத்தம். என்னுடைய தந்தை இறந்தது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம். நான் வந்து வீட்டுக்கு 3வது பிள்ளை. என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அது என்ன ரொம்ப அதுக்கு காரணமே அவங்க குடித்தது தான். ஆமாம், அப்போல்லாம் வந்து சாராய கடை கிடையாது. காரணமே முழுக்க முழுக்க குடி. கவர்மெண்ட்டு அந்த கள்ளத்தனமாக காய்ச்ச அனுமதி கொடுத்த சாராயத்துக்கு அனுமதி, அந்த குண்டர்கள் ரவுடிகள் தானே காய்ச்சிருப்பாங்க. அது வந்து அரசியல் பின்னணி கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கீகாரம் பெற்ற இப்பொழுதுக்கு டாஸ்மார்க். அதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்தது? அதுக்கு அந்த கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்ற குடிகார மதுபானம். அதெல்லாம் குடித்ததுனால என்னுடைய தந்தை இறந்துட்டார். கிட்டத்தட்ட பொருளாதாரத்தில் இன்னைக்கு என்னுடைய தந்தை குடிச்சு இறந்தது, சொத்தை விற்று குடிச்சது என்னுடைய பொருளாதார சொத்து என்னுடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னைக்கு 20 கோடி. நான் படிக்கலை, என்னுடைய சகோதரன் நல்லா படிச்சிருந்தாரு, அவருக்கு கவர்மெண்ட் ஜாப்பு வந்தது. அவரும் வந்து நான் என்னுடைய சகோதரி என்னுடைய தாய்க்கு 3 பேருக்கும் சாப்பாடு போடணும். அதனால் ஒரு பாத்திர கடைக்கு வேலைக்கு போயிட்டார் மதுரைக்கு. நானும் ஒரு 7வது தான் அளவுறையாக படித்தேன். அப்புறம் நானும் சென்னைக்கு அதே பிராஞ்சி கடைக்கு சென்னைக்கு வந்து வேலைக்கு வந்துட்டேன். இப்படியா குடிக்க வந்து அடிமையான கவர்மெண்ட்டு, குடியை வந்து ஏற்படுத்துறதே இந்த கவர்மெண்ட்டு தான். எந்த ஆட்சி மாறினாலும் இந்த குடியை வைக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு முடிவு வராது. சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது பொருளாதாரத்தில், கவர்மெண்ட்டில். ஆனால் அதெல்லாம் செய்யாமல் இந்த குடிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கள்ளச்சாராயமோ நல்ல சாராயமோ இந்த சாராயத்தை கம்ப்ளீட்டாக நிப்பாட்டணும். இதனால் யார் நிப்பாட்டணும்னா குடிக்கிறவன் தான் நிப்பாட்டணும். குடிச்சு நீ போயிடுற, நீ செத்து போயிடுற. அதுக்கப்புறம் உன்னுடைய குழந்தைகள், உன்னுடைய சகோதரன், தாய், இதெல்லாம் வந்து பொருளாதாரத்தில் பின்னடைவு. நீ ஒரு நாளில் செத்து போயிடுற, முடிஞ்சு போயிடுது. கண்ணீர் விட்டு அழுது முடிச்சு போயிடுது. அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுதும் கஷ்டம். ஒருவருடைய உயிர் வந்து விலை மதிப்பு கிடையாது. அந்த விலை மதிப்பு இல்லாத உயிரை இதுக்கு ஊக்கப்படுத்துறது இந்த கவர்மெண்ட் மட்டும் இல்லை, இன்னும் அடுத்த அரசியல் மாற்றம் வரணும், அடுத்த கவர்மெண்ட் வரப்போகுது. அதுதான் இது. நான் இவருக்கு சாட்சி செய்கிறேன், இவருக்கு சப்போர்ட்டாகவும் பேசலை, அவருக்கு சாட்சியாகவும் பேசலை. எதுனாலுமே நம்ம திருந்தணும், நம்ம குடிக்கக்கூடாது. அந்த ஏற்பட்ட தாக்கத்தில் நாங்கள் இந்த குடிப்பழத்துக்கெல்லாம் நாங்கள் எந்த கடப்பலும் கிடையாது. ஆனால் பொருளாதாரத்தில் இன்னைக்கு பின்தங்கி இருக்குமே. படிப்பு இல்லை, கல்வி இல்லை, ஒரு பொருளாதாரத்தில் கூலி தொழில், ஒரு வேலை, ஒரு பொருளை வாங்கி விற்கிறது எவ்வளோ சிரமப்படுறோம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அதாவது வாழ்க்கையில் இந்த கஷ்டமே வரக்கூடாது. நிலையான உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா, கொஞ்சம் சம்பாதிச்சாலும் நிம்மதியாக இருக்கணும்னா குடியை நிப்பாட்டுங்க எல்லாருமே. தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் உங்களுடைய கல்யாணம் அப்படின்னா கல்யாணமே நீ முடிக்காத. நீ குடிச்சு உன் பொண்டாட்டி விதைய அது ஒரு பிள்ளையை கொடுத்து தப்பில்லாத பிள்ளை அது எவ்வளோ கஷ்டப்படுது வாழ்க்கையில் பூமியில். கல்யாணமே முடிக்காது தயவுசெய்து. குடிக்கிறதா இருந்தால் இனிமேல் குடிக்கிறவங்க வந்து மனம் திரும்புங்க. நீ எந்த சாமி வேணா கூப்பிட்டுக்க, ஆனால் மனம் திரும்புங்க. உன் பிள்ளைக்காக வாழு, உன் குடும்பத்துக்காக வாழு, உன்னுடைய தாய் சகோதரனுக்காக வாழு. கண்டிப்பாக நீ வந்து குடிக்காமல் இருந்தாலே உடம்பு நல்ல. ஐயா காமராஜர் ஆட்சி 1971-72 நாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. எங்கள் தந்தை வந்து அந்த மாம்பழத்தில் தம்பையார் வீட்டில் ஆரியகுடம்லாம் மளிகை கடை. என்னுடைய தாய் மாமாவும் என்னுடைய தந்தையும் பார்ட்னராக வச்சாங்க. இப்படி ஒரு சூழலில் குடியை மறந்து நல்ல வியாபாரம் நல்லா இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. நேரத்தில் ஒரு வருஷமாக அப்படி பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. அப்போ அந்த காலத்தில் செவுரு முட்டி சாரான்னு சொல்லி அன்றைய காலகட்ட சூழலில் இருந்த ஆட்சி 1971-72 ஐயா காமராஜர் ஆட்சிக்கு அப்புறம் அந்த கொடியை அப்போமே கலாச்சாரம் ஸ்டார்ட் ஆச்சு. அதில் தான் என்னுடைய தந்தை பிளட் கேன்சர், அப்போமே வந்து ரத்தத்தில் வந்து எல்லாமே மாறுதல் ஏற்பட்டு இப்படி படிப்படியாகவே அரிச்சு அதுக்கப்புறம் நான் பிறந்து அதுக்கப்புறம் ஒரு 1988 இறந்துட்டாங்க. இதுக்கு 70 வயசு 85 வயசு வாழலாம் கண்டிப்பாக. ஓகே, நன்றி. நான் நன்றி. இனிமேல் தயவுசெய்து கேட்டுக்கிறேன், யாரும் குடிக்காதீங்க. சின்ன சின்ன பசங்களாம் குடிக்கிறது, காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்களாம் குடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை வந்து நம்ம கவர்மெண்ட் சொல்கிறத விட நம்மளா குடின்னு பாட்டணும். நம்ம குடின்னு பண்ணோம், சின்ன பசங்களை குடிக்கிறத அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த அரசு முடிவு பண்ணணும். ஓகே, நன்றி. நன்றி. போட்டிங்களா? எந்த அரசாங்கம் வந்தாலும் இதான் நடக்க போனேன். ஒயின் ஷாப் மூட போகிறது கிடையாது. கள்ளசாராயம் வந்து காசு எடுத்து கம்மி பண்ணாலும் நல்லது தான். இப்போ மெயினான விஷயம்னா, இப்போ நம்ம மக்களுக்கு என்ன சொல்ல வரோன்னா, எல்லாருமே வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதை குடிச்சிட்டு போயிடுறீங்க. அது எவ்வளோ பாதிப்பு, அதனால் எவ்வளோ கஷ்டங்கள். இப்போ குடிச்சதுனால தான் இந்த பிரச்சனை. இப்போ 37 குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா? 5 லட்சம் கொடுத்துருக்கீங்க, அந்த 5 லட்சத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க அவங்க குடும்பம்? கடைசியும் அந்த பணத்தை வச்சு அவங்க வாழ முடியுமா? வாழ்வாதாரம் வேணும் அவங்களுக்கு. அதனால் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல குடியை வந்து நிப்பாட்டுறது ரொம்ப நல்லது. சின்ன பசங்களாம் குடிக்கிறாங்க. எல்லார் வீட்லையும் என்ன பயப்படுறாங்க, இந்த குடியால் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது வந்து ஆனா இப்ப கள்ளக்குறிச்சியில பிரேக்கிங் நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்குல்ல, நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
நான் என்ன சொல்கிறேன், காய்ச்சறவங்க காய்ச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. எதுக்கு குடிக்கணும்? நம்ம பிள்ளை குட்டிலாம் இருக்குங்கும் போது நம்ம இதெல்லாம் தவிர்த்துடணும். நம்மளோட வேலை என்னவோ அதை தான் பார்க்கணுமே ஒழிஞ்சு இது தேவையில்லாத விஷயம். இதனால் இதை பார்த்தாவது மக்கள் இன்னும் திருந்த ஆரம்பிக்கணும். சரிங்களா? நிறைய பேர் வந்து சின்ன வயசுல இருந்து குடிக்கிறாங்க, பெரியவங்களும் குடிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டம்? அதனால ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் வந்து கரெக்டாக பிள்ளைங்களை பார்க்கணும், வளர்க்கணும். அவங்க இப்படி வச்சுக்கிட்டு பிள்ளை எங்கே போகிறான் வரான் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணு. அது பாட்டுக்கு எனக்கு என்னடா அவங்க விட்டுட்டு எப்போ வந்தா என்ன, எப்போ போனால் என்னன்னு விட்டுன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் தான். அதனால தாய் தாப்பம் கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் பிள்ளைங்க கரெக்டாக இருக்கு. எஸ். பப்ளிக்கு என்ன சொல்லணும்னா மெயினான விஷயம் பார்த்தோன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கலாச்சாரம் காசுற அவசியமா அது தேவையில்ல. இப்போ இத்தனை பேர் இறந்துருக்காங்க, இதுக்கு யார் பதில் சொல்லுவா? யார் வந்து இது தெளிவான பதில் சொல்ல முடியுமா? அவங்க குடும்பத்துக்கு என்ன சொல்லுவீங்க பதில் சொன்னால்? குடிக்கதான் செய்யறாங்க. இது ஒயின் ஷாப்பில் நடந்த பிரச்சனை தான் நம்ம பதில் தெளிவாக சொல்லலாம். கலாச்சாரம் காசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. பிறகு ஏன் காசுறீங்க? இப்போ எத்தனை உயிர் போகுது? யார் பதில் சொல்லுவா? எவ்வளோ கஷ்டன்ட்டு இன்னைக்கு வாயால சொல்ல முடியாது. ஆனால் வேறு எப்படி எதிர்பார்க்குறீங்க? அப்படிலாம் நிறைய பேர் உயிர் 37 பேர் வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரேட் வந்திருக்கு. 90 பேர் வந்து முன்னாலே என்னால வாயால தான் பேச முடியும். அவங்களோட கஷ்டம் நமக்கு தெரியுமா? குடும்பத்தால் கடைசி வரையும் வழி நடத்த முடியுமா? அந்த 5 லட்சத்தை வச்சு அந்த 5 லட்சத்தை வச்சு என்னத்தை பண்ண முடியும் சொல்லு? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை குழந்தைங்களை படிக்க வைக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஒவ்வொருத்தரும் எல்லாரும் குழந்தை இருக்குல்ல, இறந்தவங்க எல்லாமே ஃபேமிலி மேன் தானே, யாரும் பேச்சுலர் கிடையாதுல. நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம எதை சொல்கிற ஒரு இடத்துலையும் நம்ம இல்லை. நிறைய கஷ்டங்கள் இருக்கால. சரி, நான் தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.